கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. டெல்லி வந்து கரூர் மேட்டர் கையில் எடுத்துக்கிச்சு. ஆனால் கையில் எடுத்துக்கிச்சு. ஆதவர்ஜுனா டெல்லிக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். அவங்க மாமனார் வழியாக மார்ட்டின் வழியாக அமித்ஷா ரீச் பண்ணிட்டார். ரீச் பண்ண அமித்ஷா எல்லாம் கேட்டுட்டு பார்த்துக்கலாம். அமித்ஷா எந்த ஒரு கேரண்டி கொடுக்கல. அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கார். அமித்ஷா கூப்பிட்டு அண்ணாமலைகிட்ட விஜயோட ஆதரவோடு நடந்திருக்கானா, விஜயோட அனுமதியோடு தான் நடந்திருக்கு. விஜய் சொல்லியிருக்காரா எப்படியா நம்ம சிக்கல்லேருந்து வெளியில் வரணும், அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். கரூருக்கு முன்பும் கரூருக்கு பின்பும் என்பது விஜயோட வாழ்க்கை, அவரோட தலைவிதியே மாறிடுச்சு. அவர் எதிர்பாராத சம்பவங்கள், கரூர் சம்பவங்கள் அவரை புரட்டி போட்டுடுச்சு. சோகத்தின் உச்சத்துக்கே போயிட்டு தான் கேள்விப்பட்டோம். யாரையும் பார்க்க மாட்டேன்ட்டார். பனையூர்லேருந்து எம்ஆர்சி நகருக்கு வந்துட்டு, எம்ஆர்சி நகரில் அவர் ஓஷியானிக் ஹோட்டல், அங்கே ஒரு பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டணம், அது ஒரு பென்ட் ஹவுஸே வாங்கிட்டார் ஸ்விம்மிங் பூலோட. சம்பவம் நடந்த நாள்லேருந்து நேற்று வரைக்கும் விஜய் வந்து பெரும் மன துயரத்தில் இருந்தார். ஆனால் ஸ்டாலினோட நோக்கம் இப்போது கைது இல்லை. அவர் என்ன சொன்னாரா, அந்த ஒரு ஆலோசனை கூட்ட மீட்டிங்கில் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஆதவர்ஜுனா டெல்லி சென்றாரு. அமித்ஷாவை பேசி சந்திச்சதா ஒரு தகவல் வருது, அது எந்த அளவுக்கு உண்மை? அண்ணாமலையும் பின்னாடியே போனார், என்ன நடக்குது சார்? டெல்லி வந்து கரூர் மேட்டர் கையில் எடுத்துக்கிச்சு. ஆனால் கையில் எடுத்துக்கிச்சு. கரூரில் நடந்த அன்றைக்கே வந்து அண்ணாமலை ஸ்ரீலங்காவில் இருந்தபோது தொடர்பு கொண்டு பேசினார் அமித்ஷா. அண்ணாமலையிட ஏன் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அஸ்ராகருக்கு எந்த நோக்கில் பார்க்குறாருன்னு அண்ணாமலையால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் போலீஸ் அதிகாரி. போலீஸோட பார்வை எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கையில் இருக்கும்பொழுது அவரை பயன்படுத்தாமல் இருப்பாங்களா? ஸோ பாஜகவோட அசைன்மெண்ட்டு அண்ணாமலைக்கு விஜய் என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு இடையில வந்து ஆதவர்ஜுனா டெல்லிக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆதவர்ஜுனோட மாமனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின், லாட்ரி மார்ட்டின். இன்றும் பாஜக மத்திய அரசாங்க ஆட்சியில் இருந்து கூட 7 வடகிழக்கு மாநிலங்கள் முதலமைச்சர்களை பாக்கெட்டில் வச்சுக்கிறார். ஏன்னா அங்கெல்லாம் லாட்ரி தான் மெயின் பிஸ்னஸ். சிக்கிம் லாட்ரி, மணிப்பூர் லாட்ரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் அடிக்கிறதே இவர் தான், மார்ட்டின் தான். ஒரு 6-7 மாநிலங்களோட முதலமைச்சர் ஜோபியில் வச்சுருந்தார். டெல்லியில் பவர்ஃபுல் லாபி மார்ட்டின், பவர்ஃபுல் லாபி. அந்த லாபியை வச்சு தன் மருமகனை அமித்ஷாட்ட லிங்க் பண்ணி விட்டார். இது தமிழக பாஜகவில் யாருமோ, நயினாரோ அண்ணாமலையோ குருமூர்த்தியோ லிங்க் பண்ணல. அவங்க வந்து இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணாங்க. ஆனால் இவர் அவங்க மாமனார் வழியாக மார்ட்டின் வழியாக அமித்ஷாவை ரீச் பண்ணிட்டார். ரீச் பண்ண அமித்ஷா எல்லாம் கேட்டுட்டு பார்த்துக்கலாம். அமித்ஷா எந்த ஒரு கேரண்டி கொடுக்கல. நிலைமை மோசமாக பார்த்துக்குங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அமிச்சிட்டார். அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கார். அமித்ஷா கூப்பிட்டு அண்ணாமலைகிட்ட போலீஸ் சமாச்சாரமாக என்ன குற்றம் நடந்திருக்கலாம், எப்படி தப்பு நடந்திருக்கலாம், இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை, இந்த குற்றத்துக்கு எஃப்ஐஆர் போட்டால் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, அப்படிலாம் கேட்டிருக்கார். இது இடையில சென்னை உயர்நீதிமன்றம் மிக கடுமையாக சாடி இருக்கு. ஒரு கட்சியும் இல்லை, எல்லா அரசியல் கட்சியும். ஏன்னா அவங்களோட கவலை மக்கள் இறந்து போகிறாங்கன்ற கவலை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதோட பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. 41 உயிர்கள் பலியாச்சு, 100 கணக்கான பேர் காயப்பட்டாங்கன்னா முதல்ல சென்னை உயர்நீதிமன்றம் தான் தலையெடுக்கும். மக்களின் கடைசி மனசாட்சி, லாஸ்ட் ரிசார்ட் கோர்ட் தான். ஸோ அமித்ஷா சொன்னார், கோர்ட் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். சப்போஸிங் கோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் விஜய்க்கு அகெயின்ஸ்டாக போய் தண்டனை என்னென்ன ஏதாவது கொடுத்ததுன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். டெல்லி சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு வந்துருங்க, டெல்லி வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான லாயர்களோ, அட்வொகேட் ஜெனரலோ, அட்டார்னி ஜெனரலோ என்னவோ அது இவங்க முகுல் ரோஹித்தையோ நம்ம ரெடி பண்ணலாம். இதெல்லாம் வந்து
விஜயோட ஆதரவோடு நடந்திருக்கு. ஆனால் விஜயோட அனுமதியோடு தான் நடந்திருக்கு. விஜய் அனுமதி இல்லாமல் ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துட்டோ மாமனார் வழியை பார்த்துட்டு வர்றதெல்லாம் வந்து யாரோ சொல்கிறாங்க காதில் பூ சுற்றுற வேலை. விஜய் சொல்லியிருக்காரா எப்படியா நம்ம சிக்கல்லேருந்து வெளியில் வரணும், அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். புஷி ஆனந்தும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நெருங்கிய நண்பர்கள். அதனால தான் ரங்கசாமி தனியாக ஒரு தினமாக முதல்லேருந்தே விஜய் ஆதரிச்சுட்டு வர்றார். ஸோ ரங்கசாமி அவரோட டெல்லி கான்ட்ராக்ட்லாம் கூப்பிட்டு விஜயை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கன்னு டெல்லியில் கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஒரு மாநில முதலமைச்சர் அவருக்கு ஹோம் மினிஸ்ட்ரியில் கான்ட்ராக்ட் இருக்குது, அது மற்ற மினிஸ்ட்ரி கான்ட்ராக்ட் ராஜ்நாத் சிங் கான்ட்ராக்ட் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அவரும் அங்கே கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஆனால் இவங்க பயந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை. அதுக்கு என்ன சார்? அங்கே தான் வேடிக்கை. விஜயை கைது பண்ண போகிறாங்க, புஷியானந்தை கைது பண்ண போகிறாங்க, ஆதவர்ஜனை கைது பண்ண போகிறாங்க, எல்லாம் சொன்னாங்க. புஷியானந்த் ஒளிஞ்சிட்டாருன்னு. ஓடி ஒளிஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறதுல தமிழ்நாடு போலீஸ் மாதிரி பெஸ்ட் யாரும் கிடையாது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் ஸ்டாலினோட நோக்கம் இப்போது கைது இல்லை. அவர் என்ன சொன்னாரா, அந்த ஒரு ஆலோசனை கூட்ட மீட்டிங்கில் கைது பண்ணிங்கன்னா சிம்பத்தியாக அனுதாபம் அவர் மேலே வந்துடும், விஜய் மேலே. என்னங்க போய் விஜய் ஜெயிலில் போட்டாங்க, அவ்வளோ பேர் நடிகரை போய் அந்த கைது பண்ணாமல் இருந்தால் மக்களோட கோபம் அவர் மேலே அதிகமாகும். எப்படி ஸ்டாலினோட கணக்கு எப்படி போடுறாரு பாருங்க. கைது பண்ணால் அனுதாபம் வரும், கைது பண்ணலாம் கோபம் வரும். அந்த ரூட்டை நம்ம எடுப்பையா, எப்போ வேணால் கைது பண்ணலாம், கோர்ட் சொல்லிட்டோம் கைது பண்ணுவோம். இப்போ ஜனங்களோட கோபம் அவர் மேலே இருக்குது, அது இருக்கட்டும், அது எதுக்கு அணைக்கணும், அது எரியட்டும், நல்ல கனல் விட்டு எரியட்டும். ஆனால் நீங்கள் எந்த ஸ்டாண்டு எடுக்காதீங்கன்னு திமுகர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கார். திட்டி பேசியோ அதுவோ இதுவோ கேட்ட கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில் சொன்னார், அத்தோடு விட்டுருங்க. இனிமேல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கிடையாதுன்ட்டான் ஸ்டாலின். ஏன்னா அருணா ஜெகதீசன் கமிட்டி ஒரு பக்கம் விசாரிக்குது, அஸ்ராகார் ஐஜியை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை பொறுப்பாளரை போட்டு அவரை விசாரிக்க வைக்குது. இது ரெண்டு பெரிய பவர்ஃபுல் கமிட்டிகள் விசாரிக்கும் பொழுது நம்ம ஏதாவது சொன்னால் திருப்பி ஹைகோர்ட்டு கோபம் வந்துடும் ஸ்டாலின் ஃபீல் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு கமெண்ட் அடித்து மந்திரியோ யாராவது கமெண்ட் அடித்து ஹைகோர்ட்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டுதுன்னா, அதனால் கப்சிப்புன்றுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணிவிட்டு பண்ணலாம், அவசரப்பட வேணான்ற முடிவுக்கு வந்துடும் ஸ்டாலின். இந்த நியூஸ் டெல்லிக்கு போயிடுச்சு. இது விஜய்க்கு ஓரளவுக்கு ஆறுதல். சரி இப்போதைக்கு கைது இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆன்டிசிபேட்டரி பெயில் விஜய் வாங்கலை பார்த்தீங்களா. புஷியானந்த் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காரு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் எல்லாம் விஜய்கிட்ட சொல்லப்பட்டதான். நீங்கள் எக்காரண கொண்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடாதீங்க, ஏன்னா எஃப்ஐஆரில் ஒரு பேர் இல்லை. என்ன விஷயம்னா எஃப்ஐஆரில் பேர் இருக்கிறவங்களே கைது செய்யாமல் இருப்பதற்கு போலீஸுக்கு பவர் இருக்குது. எஃப்ஐஆரில் போட்டு அடுத்த நிமிஷம் கைது பண்ணணும்னு ஒன்றும் ரூல் கிடையாது. எஃப்ஐஆரில் கைது போட்டு எஃப்ஐஆருங்கிறது முதல் தகவல் அறிக்கை, அவ்வளோதான். அந்த தகவல் அறிக்கையின் பேரில் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் கைது பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற நீதிபதி விஆர் கிருஷ்ணகிரி சொன்ன மாதிரி ஜெயில் வந்து ஆப்ஷன், ஜெயில் மேண்டேட்ரி கிடையாது, பெயில் கொடுத்து ஆகணும். ஜெயில் வந்து கொடுக்காம இருக்கலாம், ரொம்ப தீவிர குற்றம் பண்ணவங்களுக்கு தான் கொடுக்கணும், பெயில் எல்லாரும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கிருஷ்ணகிரியோட வாதம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா விஜய் நேரம் போய் 10 பேர் அடிச்சு சாவடிச்சாருன்னா இவ்வளோ நேரத்துக்கு உள்ளே போட்டிருப்பாங்க. இவர் வந்து இன்டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தான் கொண்டு வரும். ஒரு விபத்தாக மாறிடுச்சு. இப்போ யூபியில் நடந்த விபத்து, கும்பமேளாவில் நடந்த விபத்துக்கு அதுக்கு யோகி ஆயிருந்தாங்க, இப்போ கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்களா? இல்லை, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து. ஸோ கரூரை விபத்தாக கொண்டு போயிட்டாங்கன்னா விஜய்க்கு பிரச்சனை இல்லை. கூட்டத்தை கூட்டினா அதெல்லாம் தப்பு வருது. ஆனால் நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இது வருமான ஒரு கேள்வி இருக்குது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமையில் கத்தி தொங்கலை. முதல் 2 நாள் தொங்கிச்சு, அப்புறம் கத்தி எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ விஜய்க்கு அந்த நியூஸ் போயிடுச்சு, நம்மளை வந்து ஸ்டாலின் ரொம்ப தொந்தரவு பண்ண போகிறது இல்லை அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கிட்டத்தட்ட சம்பவம் நடந்த நாள்லேருந்து நேற்று வரைக்கும் விஜய் வந்து பெரும் மனம் துயரத்தில் இருந்தார். சாப்பிடல, தூங்கலை, மனசை ரொம்ப வேதனைப்பட்டு, உடம்பை கவனிச்சிக்காமல் ரொம்ப ஒரு சோகத்தின் உச்சத்துக்கே போயிட்டு தான் கேள்விப்பட்டோம். யாரையும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க.
யாரையும் பார்க்க மாட்டேன்ட்டாரு. பனையூர்லேருந்து எம்ஆர்சி நகருக்கு வந்துட்டார். எம்ஆர்சி நகரில் அவர் ஓஷியானிக் ஹோட்டல் அங்கே ஒரு பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருக்குது. அது ஒரு பென்ட் ஹவுஸையும் வாங்கிட்டார் ஸ்விம்மிங் பூலோட. அங்கே வந்துட்டார். ஒரு மன அமைதி தேடி வந்திருக்கார். செக்யூரிட்டி சொல்லிட்டாதான் யார் வந்தாலும் உள்ளே விடாது, யாராக இருந்தாலும் நோ என்ட்ரி அப்படின்னு அசூர் பே செக்யூரிட்டி சொல்லிட்டார். ஸோ அங்கே அவர் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அப்பா அம்மாலாம் பார்க்குறாங்க, உறவுகளெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் ஃபேமிலியெலாம் மீட் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்குது. ஸ்டாலின் ஏதாவது பண்ணுறாரா, தொந்தரவு கொடுக்குறாரா, நம்ம எப்போ உள்ளே இறங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கு. இன்னொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் இது எப்படி கையில் எடுக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கு. அஸ்ராகர் என்ன நடவடிக்கை? அஸ்ராகருக்கு மாதிரி ஒரு துணிச்சலான போலீஸ் அதிகாரி பார்க்க முடியாது. எதுக்கும் பயப்பட மாட்டார். எந்த கட்சி, எந்த ஆட்சி, எந்த கவர்மெண்ட்டு, எதுக்கும் மனசாட்சிக்கு மட்டுமே பயப்படக்கூடிய வெகு சில போலீஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் அஸ்ராகருக்கு ஒருத்தர். அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா நூல் கட்டி பார்க்கலாம், துல்லியமாக இருக்கும், பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸ்டாலின் சொன்னாலும் அஸ்ராகருக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னா அவர் மூச்சு விடுற அளவுக்கு இப்போ ரிலீஃப் இருக்குது. ஸ்டாலின் கைது பண்ணுற ஐடியா இல்லை, டெல்லி வாட்ச் பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட்டும் ரெடியாக இருக்குது. இவங்க பெட்டிஷன் போட்டாங்கன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் உத்தரவு போட்டு காத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைய கள நிலவரம். இல்லை, இப்போ அதை தாண்டி என்ன இன்னொரு பேசுபொருளாகுதுன்னா, ஒருவேளை கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் தாவைக்காவுடன் கூட்டணி, ஏன்னா மத்திய அரசு இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது அவங்க ஒரு அக்ரிமெண்ட் கூட போடுவாங்க, இல்லை எங்களோட வாங்க, இல்லை அதை எப்படி தேர்தல் நேரத்தில் கையாளுவாங்கன்னு ஒரு பெரிய விஷயம் பார்க்கல. இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு விஜயோட தமிழ்நாடு பாஜக போகிறதுல விருப்பம் இல்லை, அவ்வளோ விருப்பம் இல்லை. அப்போ கிறிஸ்தவ மிஷினரி தான் விஜய் இயக்குதுன்னு ஒரு பரவாயில்ல பேச்சு இருக்கு. அது கன்ஃபார்ம் ஆகி அது எதை வச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்ட்டினை வச்சு அதை எப்படி எடுத்துக்கலாம்? மார்ட்டினை வச்சு பண்ணது, அமித்ஷாவை பார்த்தது, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு அவ்வளவா. ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே பொலிட்டிக்கல் டெசிஷனில் தலையிடாது. ஓகே, பாஜகவை இதை பண்ணுங்க இதை பண்ணாதுன்னு சொல்லாது. ஆனால் அதோட அதிருப்தியை வெளியில் காட்டும். அது செய்யும். ஏன்னா பேரண்ட் பாடி. எதுக்கு விஜயெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது உயர்மட்ட குழு அளவில். நான் சொல்ல லோக்கல் லீடர்ஸ் இல்லை, உயர்மட்ட குழு பார்த்து பண்ணுங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்ற மாதிரி ஒரு அர்த்தம். அதே நேரத்தில் அமித்ஷா சொன்னால் இப்போ நம்ம கூட்டணி பற்றி பேச வேண்டாம், நல்லா இருக்காது, நான் பண்ணித்தரேன், நீங்கள் வாங்க, உங்களை காப்பாற்றுறேன், நீங்கள் கூட்டணி பேச வேண்டாம். கூட்டணி பற்றி தமிழ்நாடு தலைவர்கள் யாரும் விஜய்கிட்ட போய் கூட்டணி பற்றி பேசக்கூடாது, ஸ்டேட்மெண்ட்டும் விடக்கூடாது. அவர் ஆதரித்து ஸ்டேட்மெண்ட் விடுங்க, அது தப்பு கிடையாது. திமுகவை திட்டி ஸ்டேட்மெண்ட் விடுங்க, திமுகவை சாடுங்க, அதெல்லாம் உங்கள் உரிமை. பட் கூட்டணி விஜய் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே விஜயை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே தவிர, விஜய் என்டிஏல வரணும்னு யாராவது பாஜக தலைவர் பேசியிருக்காங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா உத்தரவு மேலே அந்த கப்சி பண்ணிருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகிறதுன்னு கேட்கலாம். விஜய் இந்த பிரச்சனையிலேருந்து கூடிய வரையில் வெளியில் வந்துடுவார். 2 மாதமோ 1 மாதமோ whatever டைம் நமக்கு தெரியாது, டியூரேஷன், ஜனவரிக்குள்ளே டிசம்பருக்குள்ளே வெளியில் வரலாம். வெளியில் வந்தாவிட்டு அவர் ஒரு ஃப்ரீ மேனாக, ஒரு சுதந்திர மனிதனாக, தலைக்கு மேலே எந்த கத்தியும் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்போ மெல்ல பாஜக கூப்பிட்டு, என்னங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, இப்போ எங்கள் கூட கூட்டணி வாங்க, உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறத ஜனவரிக்கு பிறகு தான் டைம் இருக்கணும். நாளைக்கு கத்தால தேர்தல் அறிவித்து நாளைக்கு பீகார் எலெக்ஷன் அறிவித்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் தேர்தல்லாம் இவ்வளோ சீக்கிரம் அறிவிக்க போதில்லை, அதுக்கு டைம் இருக்குது, 6 மாதம் இருக்குது. அதனால் அமித்ஷா சொன்னால் இப்போ கூட்டணி பற்றியாவது பேசாதீங்க, முதல்ல விஜய்க்கு உண்டான சப்போர்ட்டை கொடுங்க, அதை வேண்டான்னு சொல்கிறேன். அதுவும் ஓப்பனாக கொடுக்கணும், பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அண்ணாமலையிடம் அதே கூறப்பட்டது. அண்ணாமலை அந்த இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ தமிழக பாஜக தலைமை எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக இருக்கீங்கன்னா அங்கேயும் சில டிஸ்கார்ட், சில தலைவர்களுக்கு விஜயோட போகிறது பிடிக்கல. என்ன காரணம்னா, விஜயோட போனால் 2வது இடம் கூட்டணியில், முதல் இடம் போட்டவர் 2வது இடம் விஜய்க்கா அதிமுகன்னு ஒரு கேள்வி வரும். ஸோ பாஜகவில் உள்ள அதிமுக ஆதரவு தலைவர்கள், நான் அப்பயே சொன்னேன், பாஜக அதிமுக தலைவர் ஆதரவாளர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாஜகவில் உள்ள அதிமுக ஆதரவு தலைவர்களுக்கு விஜய் வருது பிடிக்கல. ஏன்னா விஜய் வந்தார்னா எடப்பாடியோட முக்கியத்துவம் குறைஞ்சிருமோ, விஜய் பக்கம் போயிடுமோ அப்படி எடப்பாடி ஃபீல் பண்ணதான் இவங்க நினைக்கிறாங்க. அது என்ன நமக்கு
அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியாது. ஸோ பாஜகவிலும் ஒரு சாரர் எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணோம், எதுக்கு விஜயெல்லாம் காப்பாற்றணும், அவர் தப்புன்னா நம்ம ஏன் வளர்த்து உடனே ஹெல்ப் பண்ணணும், அவரு நம்ம கூட்டணி அதிமுக கூட இருக்குது, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோமே, எதுக்கு வெளியில இருந்து வரணும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்த தெளிவாக பேசுகிறாங்களே, திமுகவை அகற்றணும், யார் வேணாலும் வரலாம். இது வந்து நம்ம கடந்த காலத்திலே பார்த்துருப்போம். பிஜேபி இதை ஸ்ட்ராங்காக சொல்லுது. யார் வேணாங்கிறது சீமான எடுத்துக்கலாம், நாம் தமிழர் டிவிகே தமிழக வெற்றிகளாமா எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவை அகற்றணும், அப்போ யார் வேணாலும் வரலாம். அவங்க கேட்டு ஓப்பனாக தானே வச்சிருக்காங்க. இல்லைங்க, இப்போ அதிமுக கூட விஜய் வருதில் ஒன்றும் பெரிய அப்ஜெக்ஷன் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா ஒரு 10-15% ஓட் பேங்க் வந்தது. பாஜகவால் விஜய் எதுவும் நினைச்சிடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க என்னென்னா காரியம் கிடைக்கூடாது. நாளைக்கு பாஜக கூட்டணியில் விஜய் வந்தால் பாஜக 25-30 சீட்டுக்கு அவங்க ஒத்துப்பாங்க. பட் விஜய் வந்து தயங்குவார்ல, பாஜக உள்ள இருக்கு ஓட்டு விஜய், அதை வந்து அதிமுக எதிர்பார்க்க. விஜய் தயங்குவாரா மாட்டாராங்கிற கேள்வி கரூருக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்கன்னா நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அப்படி இல்லை. கரூருக்கு முன்பும் கரூருக்கு பின்பும் என்பது விஜயோட வாழ்க்கை, அவரோட தலைவிதியே மாறிடுச்சு. அவர் எதிர்பாராத சம்பவங்கள், கரூர் சம்பவங்கள் அவரை புரட்டி போட்டுடுச்சு. பழைய விஜயம் இல்லை, இப்போ பழைய விஜயம் இல்லை, ரொம்ப மாறிட்டார். ஸோ எல்லாம் மாறும்பொழுது கொள்கைகளும் மாறுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? நான் வந்து விஜய் என்டிஏல வரணும்னு நான் சொல்ல, அது அவங்க விருப்பம், அவங்க அரசியல், நம்ம அரசியல்வாதி கிடையாது. ஆனால் விஜயோட போக்கில் மாற்றம் வருமானா நன்றி கடன் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நீங்கள் கேட்கலாம், இதனால் விஜய்க்கு வர வேண்டிய சிறுபான்மையினர் வாக்குகள் குறையுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் விஜய் ரசிகர்கள்லாம் எப்படிப்பட்டவன வெறித்தனமானவர்கள். விஜய் கூப்பிட்டு இந்த தொகுதியில் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் அத்தனை பேரும் ரெட்டை இலை ஓட்டு போடுவாங்க. இந்த தொகுதியில் தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணால் எல்லாம் தமிழில் குத்துவாங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள்லாம் அரசியல்வாதிகள் இல்லை. அரசியல்வாதி தான் யோசிப்பான், என்ன அது கூட்டணி இப்படி இருக்குது. ரசிகர்கள் அப்படி இல்லை, வந்த அத்தனை பேர் ரசிகர்கள் தான். விஜயோட வாக்கு மந்திர வாக்கு அப்படின்னு நினச்சி கூட்டிட்டோம். ஒரு 5% 2% மைனாரிட்டி வாக்கு வெளியில் போக தான் போகும். ஆனாலும் அட்வான்டேஜ் என்டிஏ வேணால் கண்டிப்பாக அட்வான்டேஜ் என்டிஏ. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.